அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் ஒரு பேச்சுவார்த்தையை நோக்கி, ஒப்பந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் இரண்டு தரப்பிலும் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த போர் ஆரம்பித்த பின்னர் முதல் தடவையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை பாராளுமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதாவது சுருக்கமாக சொன்னால், ட்ரம்புக்கு இந்த போரை சுயமாக நடத்துவதற்கு இனி தகுதி கிடையாது என்று ஒரு அதிரடியான முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். ஓமான் கடலில் அமெரிக்காவின் கட்டளை மையமாக செயற்பட்ட பிரதான போர்க்கப்பலை ஈரான் தாக்கி இருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே இதை பேசலாம் என்றிருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக மிக முக்கியமான செய்திகள், போர்க்களத்திலிருந்து வந்த தகவல்கள் காரணமாக இந்த செய்தியை தவறவிட்டிருந்தோம். இருந்தபோதிலும் இன்று அதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் நினைக்கின்றோம். தெற்காசியாவிலேயே மேற்காசியாவிலேயே மிகப்பெரிய அளவில், அதாவது தெற்காசியா மேற்காசியா என்றாமல் ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மையத்தை ஈரான் திறந்து வைத்திருக்கின்றார்கள். புற்றுநோய் சிகிச்சை மையம் திறந்து வைக்கப்பட்டிருப்பது பெரிய விடயமல்ல. இவ்வளவு போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இத்தனை விமான குண்டுவீச்சு ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் முழுவதும் ஒரு போர்க்கால சூழ்நிலையில் இருக்கின்றது. இந்த சிக்கல்களுக்கு நடுவே மிகப்பெரிய பொருளாதார தடைகளுக்குள் இருந்த ஒரு நாடு $1 பில்லியன் செலவில் 37 சிறப்பு துறைகள் கொண்ட மிகப்பெரிய, ஆசியாவிலே மிகப்பெரிய $1 பில்லியன் முதலீட்டில் அமைந்த புற்றுநோய் சிகிச்சை மையத்தை பிரமாண்டமான முறையில் ஈரான் கட்டி அதை நோயாளிகளினுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கின்றார்கள். ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியானவரும் ஒரு மருத்துவர் என்பதை நாங்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர். அவர் குறிப்பிடுகின்றார், ஆண்டுதோறும் 2 லட்சம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் இலக்குடன் இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 286 புற்றுநோய் நிபுணர்கள் இதில் பணியாற்றி வருகின்றார்கள். எனவே போருக்காக பல கோடி பில்லியன்களை செலவழிக்கும் அமெரிக்கா இங்கே புற்றுநோயாளர்கள், உலகிலேயே மிக கொடுமையான நோய் இந்த புற்றுநோய். புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை தெரியும். உங்கள் குடும்பத்தில் யாராவது புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இறந்திருந்தால் அவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள், எப்படியான ஒரு சிரமத்தையும் துன்பத்தையும் சந்தித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்த அனுபவம் இதை பார்த்து கொண்டிருக்கும் பல நண்பர்களுக்கு இருக்கலாம். அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த புற்றுநோயாளர்களுக்கு மிகவும் ஒரு உயர்தர சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான பல 37 சிறப்பு துறைகள் உள்ளடங்கிய ஒரு அதிநவீன மருத்துவமனை, ஆசியாவிலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கு இது போன்ற மருத்துவமனை கிடையாதுன்னு உலக சுகாதார ஸ்தாபனமே சொல்லும் அளவுக்கு பிரமாண்டமான மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட். இந்த போருக்கு நடுவே, இந்த இழப்புகளுக்கு நடுவே, இந்த சிக்கல்களுக்கு நடுவே உலகிற்கு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த மருத்துவமனையின் வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்து நாங்கள் செய்திகளுக்கு செல்கின்ற பொழுது, அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை, அதாவது பாராளுமன்றம், அடுத்து வரும் 30 நாட்களுக்குள் அமெரிக்க படையினர் ஈரானிலிருந்து எந்த காரணமும் சொல்லாமல் வெளியேறிவிட வேண்டும் என்றொரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதாவது ட்ரம்ப் இந்த போரை தன்னிச்சையாக செய்து கொண்டிருக்கின்றார். ட்ரம்பினுடைய தன்னிச்சையான பொறுப்பற்ற முடிவுகளால் அமெரிக்க பொருளாதாரம், உலக பொருளாதாரம் முடங்கி இருக்கின்றது. அதொரு புறம் அமெரிக்க பொருளாதாரமே மிகப்பெரிய சிக்கலுக்குள் வந்துவிட்டது. அமெரிக்காவில் எரிபொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது, எரிவாயுவின் விலை உயர்ந்துவிட்டது, கப்பல் போக்குவரத்து உயர்வடைந்ததால் பொருட்கள் சேவைகளின் விலைகள் அதிகரித்து விட்டன. எனவே அமெரிக்க மக்கள் மத்தியிலே இந்த பைத்தியக்காரத்தனமான ட்ரம்பின் முடிவினால் இந்த வாழ்க்கை சுமையை, இந்த பொருட்களினுடைய விலையேற்றத்தை நாங்களா சுமப்பதென அமெரிக்கர்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ட்ரம்பினுடைய செல்வாக்கு இந்த ஈரான் போர் காரணமாக மிகப்பெரிய அளவில் சரிவடைந்து விட்டது. 10 நாட்களில் முடித்து விடுவேன், 15 நாட்களுக்குள் முடித்து விடுவேன், 1 மாதத்தில் முடித்து விடுவேன் என்று ட்ரம்ப் போட்ட கணக்கை ஈரான் சுக்குநூறாக்கி விட்டார்கள். தற்போது எப்படியாவது ஈரானின் காலில் விழுந்தாவது ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு கௌரவமாக இந்த போரிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்கா மிகப்பெரிய பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் ட்ரம்பும் பீட்டர் கெக்சாத்தும் மார்க்கோ ரூபியோவும் எதை பேசினாலும்
அவர்களுடைய உண்மை நிலைப்பாடு என்பது மிக மோசமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை பாராளுமன்றத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு ஒரு செருப்படி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தீர்மானம் அமெரிக்க பாராளுமன்றத்தில் கூறுகின்றார்கள், வரலாற்றிலேயே ஒரு ஆளும் அதிபர், அதாவது ஆளுங்கட்சி, ஏனெனில் குடியரசுக் கட்சியினுடைய ஆட்சி நடைபெறுகின்றது, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் ஜனநாயக கட்சியினர். அப்படி என்று பார்க்கும் பொழுது ஆளுங்கட்சியினருக்கு தான் அதிகமான பிரதிநிதிகள் இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டு வந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்க வரலாற்றில் முதல் தடவை என்று கூறப்படுகின்றது. இதில் ட்ரம்புக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கின்றது. ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்த சிலரே இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது குடியரசுக் கட்சியில் இருந்தாலும் அவர்கள் நேரடியாகவே குறிப்பிடுகின்றார்கள், இந்த வாக்களிப்பின் பின்னர் பயந்து ஓடவில்லை, நாங்கள் ட்ரம்பினுடைய நலன்களை விட, கட்சியினுடைய நலன்களை விட அமெரிக்காவினுடைய நலன்களைத்தான் சீர்தூக்கி பார்த்தோம். இந்த போர் ஒரு தேவையற்ற போர். அமெரிக்காவுக்கு தேவையற்ற பொருள் செலவு, நிதி செலவு, உயிரிழப்புகள். அமெரிக்கா என்றால் உலகம் முழுவதும் ஒரு வெறுக்கத்தக்க நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் நேரடியாகவே தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த தீர்மானத்தின் பின்னர் ஈரானை சுற்றி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய முற்றுகை அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள், விமானந்தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் ஈரானிய பொருட்கள் செல்வதை, ஈரானிய துறைமுகங்களிலிருந்து எண்ணெய் டேங்கர்கள் வெளியேறுவதை தடுப்பதற்காக சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு நிற்பதால் அவர்களுக்கு பல பில்லியன் டாலர்கள் செலவாகின்றது. அதில் கப்பல் பராமரிப்பு செலவு, அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கான செலவு, அவர்களுக்கான வளங்கள் செலவு, அவர்களுடைய சம்பளம், எரிபொருள் செலவு, ரோந்து நடவடிக்கைகளுக்கான செலவுன்னு ஒரு போர் நடைபெறாமலே அந்த கப்பல்களை நிறுத்தி வைப்பதால் பல பில்லியன் டாலர்கள் செலவாகிவிட்டது. எனவே ஒரு மாத காலத்துக்குள் இந்த முற்றுகை முற்றாக கைவிடப்பட வேண்டும். அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கடற்படையினர், கப்பல்கள், ஏனைய படையினர் எல்லோரும் அந்த இடத்திலிருந்து விலக வேண்டும் என்பதுதான், பின்னம் வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் இந்த தீர்மானத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமெரிக்க ஊடகங்கள் கடந்த சில நாட்களாகவே வெளியிடக்கூடிய செய்திகளை பார்த்தால் இந்த போர் தொடர்பான பல விடயங்களை ட்ரம்பினுடைய போர் அமைச்சரவையும் மிகப்பெரிய அளவில் மறைத்து, அதாவது பொய் சொல்கின்றார்கள். பச்சையாக சொன்னார், பச்சை பொய் என்று சொல்வார்கள். அவ்வளவு தூரம் மிகப்பெரிய அளவில் பொய் சொல்லி திரிகின்றார்கள் ட்ரம்பும் மார்க்கோ ரூபியோவும் பீட்டர் கெக்ஸாக்டும் என்று அமெரிக்க ஊடகங்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இது ஈரான் சொல்லவில்லை, அரபுலக ஊடகங்கள் சொல்லவில்லை, அமெரிக்க ஊடகங்கள், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கின்றது, வாஷிங்டன் டைம்ஸ் சொல்கின்றது, ராய்டர்ஸ் ஊடகம் சொல்கின்றது, என் பிபிசி முதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறும் அளவுக்கு இழப்புகள் கிடையாது, பல மடங்கு இழப்புகள். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளங்களை ஈரான் தாக்கியதில் ஏறக்குறைய பல பில்லியன் டாலர்கள் காலியாகிவிட்டன. 4 நாட்களுக்குள் ஈரான் கிட்டத்தட்ட 20 பில்லியன் டாலர்களை காலி செய்து விட்டது. அமெரிக்காவில் ரேடர் சிஸ்டங்கள் மொத்தமாக தாக்கி அளிக்கப்பட்டு விட்டன. அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அளிக்கப்பட்டு விட்டன. பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அளிக்கப்பட்டு விட்டன. அமெரிக்காவின் உயர்ந்த அளவிலான, மிகப்பெரிய அளவிலான கட்டடங்கள் எல்லாம் சுக்குநூறாகிவிட்டன. கிட்டத்தட்ட மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு ஈரான் தாக்கி அளித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஈரான் தாக்குதலில் 2 இராணுவத்தினருக்கு சிறிய கீறல் காயம் ஏற்பட்டது. 2 செங்கல் தான் உடைந்து விட்டது. ஒரு இராணுவம் காயமடைந்து விட்டது என்பதை போல செய்திகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெளியிட்டு வந்தாலும் கூட தற்போதைய தொழில்நுட்ப யுகத்தில் உண்மைகளை நீண்ட நாட்களுக்கு மறைக்க முடியாது. ஏனெனில் செய்மதி புகைப்படங்கள், சேட்டலைட் புகைப்படங்கள், ஊடகங்கள், கப்பால், சமூக வலைத்தளங்கள் ஊடாக எங்கிருந்தாவது தகவல்கள் கசிந்து புகைப்படங்கள், வீடியோ பதிவுகள் வெளியாகிவிட்டன. அமெரிக்காவினுடைய தளங்கள் இவ்வாறு தாக்கப்பட்டன என்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பலரே அதை எடுத்து வீடியோக்களாக வெளியிட்டு விட்டார். அதே நிலைமைதான் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டது. இஸ்ரேல் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இழப்புகள் இல்லை என்று குறிப்பிட்டாலும் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்ட இழப்புகளை அந்த நாட்டு மக்களே ஒரு கட்டத்தில் வீடியோ பதிவுகளை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டார்கள். இப்படியான ஒரு சூழலில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதலில் 20 பில்லியன் டாலர்கள் செலவாகி இருப்பதாக குறிப்பிட்டார். பின்னர் பீட்டர் கெக்ஸாட் 23 பில்லியன் டாலர் செலவானதாக குறிப்பிட்டார்கள். நேற்று முன்தினம் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டார், 3 தினங்களுக்கு முன்பு ஊடகங்கள், இந்த போர் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கின்றது, மிகப்பெரிய தொகையை நீங்கள் காங்கிரஸின் அனுமதியின்றி, பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி செலவு செய்து விட்டீர்கள். எவ்வளவு தொகை என்பதற்கு 25 பில்லியன் டாலர் என்று சொன்னார்.
ஆனால் நேற்று நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள். குறைந்தபட்சம் 50 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா இந்த போருக்காக செலவு செய்து விட்டார்கள். இது குறைந்தபட்ச தொகை. இதற்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத பல அமெரிக்க இலக்குகளை ஈரான் தாக்கி அளித்து விட்டார்கள். இதனில் நேரடியாக அமெரிக்க இராணுவ தளங்கள், விமானப்படை தளங்கள், கடற்படை தளங்களில் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் உடனடியாக ஊடகங்களுக்கு வந்துவிடும். ஆனால் இவர்களுடைய அமெரிக்காவுடைய CIA, மொசாட் போன்றவற்றின் பல இரகசிய தளங்களை கூட ஈரான் கண்டுபிடித்து எமிரேட்ஸில், குவைத்தில், பஹ்ரைனில் அடித்து துவம்சம் செய்துவிட்டார். அப்படியான சூழ்நிலையில் இதன் இழப்பு மேலும் பல மடங்கு அதிகமாக இருக்கலாம். குறைந்தபட்சம் 50 பில்லியன் டாலர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றமை அமெரிக்க மக்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அங்கிருப்பவன் பல பொருட்களை வாங்குவதற்கு சில $100 செலவு பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது இவர் 50 பில்லியன் டாலருக்காக செலவழித்து இஸ்ரேலுக்காக ஒரு போரை நடத்துவதா? இந்த போரால் என்ன லாபம்? ஈரானை வெற்றி பெறவும் முடியவில்லை, ஈரானின் ஏவுகணை திறன்களை அழிக்கவும் முடியவில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். கர்முஸ் ஜலச்சந்தி அந்த பிராந்தியத்தில் கப்பல்கள் செல்லக்கூடிய அந்த குறுகிய கட்டுப்பாட்டு வளைவு பிரதேசத்தை கூட இவ்வளவு பிரமாண்டமான கடற்படை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவினால் கையகப்படுத்த முடியவில்லை. ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? ஒரு கப்பலை கூட ஈரானை மீறி அங்கு கொண்டு செல்ல முடியவில்லை. இப்படியான சூழ்நிலையில் இது முழுக்க அமெரிக்காவுக்கு ஒரு தோல்விதான். அமெரிக்காவின் ஊடகங்களும் அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நபர்களும் மேற்கத்திய அடிமைகளும் எதை கூறி வந்தாலும் கூட இந்த போரில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் மண்கவி விட்டார்கள். இதில் ட்ரம்புடைய பேச்சுக்களிலேயே தெரிகின்றது. நேற்று முன்தினம் குறிப்பிடுகின்றார், முஜ்தபா கமேனி உயிருடன் தான் இருக்கின்றார், அவரை சந்திப்பதற்கு கூட நான் ஆவலாக இருக்கின்றேன், அவர் என்னுடன் பேசி இருக்கின்றார், அவரை சந்திப்பதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. அவ்வாறு முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்றார். தோல்வி அடைந்திருப்பதை காட்டிக்கொள்ள முடியாமல் ட்ரம்ப் உளறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சூழ்நிலையில் தான் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் உன்னுடைய படைகளை உடனடியாக வெளியேற வேண்டும், அமெரிக்க பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையின் காங்கிரஸின் ஒப்புதல் இல்லாமல் இனி ஒரு டாலர் பைசாவை கூட இந்த போருக்கு செலவழிக்கக்கூடாது, நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் உண்மை நிலவரத்தை உடனடியாக இந்த போரில் எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கின்றது, தற்போதைய நிலை என்ன என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்று பல விடயங்களை ஒரு ஆளுங்கட்சி ஜனாதிபதிக்கு எதிராக நிறைவேற்றி ட்ரம்பை தோற்கடித்திருக்கின்றார்கள். எனவே ட்ரம்ப் சொந்த நாட்டிலே ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றார். சொந்த கட்சியினரே ட்ரம்புக்கு எதிராக மாறியிருக்கின்றார்கள். இது ட்ரம்பினுடைய அரசியலுக்கு நிச்சயமாக இந்த பதவியுடன் முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்பாடுபட்டாவது இந்த ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும், ஒரு ஒப்பந்தமூடாக கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. அடுத்து ஈராக்கில் பயிற்சியில் ஏற்பட்ட தற்செயலான வெடி விபத்தின் போது 2 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை இன்று அமெரிக்காவுடைய சென்ட்கம் பென்டகன் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை நிலைப்பாடு வேறாக இருக்கின்றது. அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்தார்கள், கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஈரானினுடைய கப்பல்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் பஹ்ரைன், குவைத், UAE போன்ற பல்வேறுபட்ட பிரதேசங்களில் அமைந்த ஈராக் போன்ற இடங்களில் தாக்குதலை நடத்தியிருந்ததை நாங்கள் குறிப்பிட்டோம். அந்த தாக்குதலில் அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதை குறிப்பிடாமல் இன்றைய தினம் அவர்கள் ஒரு தற்செயலான பயிற்சியின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருப்பதும் ஈரான் எவ்வளவு தூரம் துல்லியமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஓமான் கடலில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு அமெரிக்க போர்க்கப்பலின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ஈரான் புரட்சிகர காவலர் படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் எதிர்கால நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அடுத்த நிமிடங்களில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை தெரிவித்திருப்பதுடன் ஓமான் கடலில் இயங்கிய அமெரிக்க கட்டளை மையமாக செயற்பட்ட போர்க்கப்பலுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவுக்கும் தொலைபேசியில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை மோதல் வெடித்தது என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருந்தோம். லெபனானில் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள், பைத்தியக்காரனை போன்று செயற்படுகின்றார் என்றெல்லாம் நெதன்யாகு ட்ரம்ப் பேசினார் என்றெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த விடயங்கள் உண்மையானவை தான் என்பதை ட்ரம்ப் தெரிவித்திருப்பதுடன் நான் மட்டும் இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடே தற்போது உலக வரைபடத்தில் இருந்திருக்காது என்று வெளிப்படையாகவே
இஸ்ரேலை மரண பங்கப்படுத்தி இருக்கின்றார் ட்ரம்ப். அதாவது நான் மட்டும் உன்னுடன் சேர்ந்து நிற்காவிட்டால் ஈரானை துவம்சம் செய்து தரைமட்டமாக்கி இருக்கும் என்பதை ட்ரம்பே வெளிப்படையாக நேற்றைய நேர்காணலில் நான் இல்லை என்றால் இஸ்ரேல் இந்த தேசமே இருக்காது என்று கூறி இஸ்ரேலின் நிலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்து வடகொரியானது கிம் ஜாங் உன் அணு ஆயுத உற்பத்தி தளம் ஒன்றை ஆய்வு செய்த போது நாட்டின் அணு ஆயுத கிடங்கை கணிசமாக விரிவுபடுத்துவதுதான் எங்களுடைய நாட்டுக்கும் இந்த பிராந்தியத்திற்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தும். தற்போது நடைபெறும் சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அணு ஆயுதங்களும் அணு ஆயுத நிலைகளும் மிகவும் பலமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்று கிம் ஜோங் உன் ஒரு அதிரடியான அறிவிப்பை விட்டு அமெரிக்காவையும் மேற்குலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார். இவைதான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.